இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இயேசு தாம் விண்ணேற்றம் அடையும் முன்பாக தன் சீடர்கள் வழியாக திரு அவைக்கு கொடுத்த கடைசி கட்டளை என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. இயேசு தேர்ந்தெடுத்த 12 திருத்தூதர்களும் அவருடைய வார்த்தைகளை கேட்ட மற்ற இறைமக்கள் திருத்தொண்டர்களும் யூதயா, கலிலேயா, சமாரியா பகுதிகளில் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். இந்த நற்செய்தியை உலகம் வைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு சமய தீவிரவாதியை கடவுள் முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுத்தார். அவர்தான் மனம் மாறிய பவுலை பயன்படுத்தி அவருடைய பெயரை அரசர்களுக்கும் நாடுகளுக்கும் மக்களுக்கும் கொண்டு செல்ல கடவுள் அவரை பயன்படுத்தினார். நிறைய பயணங்களை அவர் செய்தார். அவர் கூறுகின்றார், நான் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ என கேடு என்று. அவரே கூறுகின்றார், சிலரையாவது மீட்க பொருட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று. ஏறக்குறைய 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கடவுள் இன்னொரு பவுலை கடவுள் தேர்ந்தெடுத்தார். இந்த உலகிலேயே ஒரு பெரிய உயர்ந்த சிறந்த பேராசிரியராக வர வேண்டும் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இலட்சியத்தோடு வாழ்ந்த ஒரு இளைஞனை கடவுள் தொட்டார். அவரும் இயேசுவை கண்டு கொண்டார். அவர்தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார். இந்த பிரான்சிஸ் சவேரியார் நாம் கேட்ட இந்த பவுலுடைய மனநிலை அப்படியே கொண்டிருந்தார். இயேசுவை கண்டு கொண்ட பிறகு அவருடைய அத்தனை இலட்சியங்களும் இயேசுவின் பால் திரும்பியது. நான் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்ற அதே வார்த்தைகளை அவர் உணர்ந்தார். எனவே அவர் உள்ளம் பற்றி எரிய ஆரம்பித்தது. நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று. பவுல் சொன்னது போன்று எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற அந்த விருது வாய்க்கை இந்த சவேரியார் கண்டு கொண்ட பிறகு எல்லாருக்கும் தன்னை அறிவித்தார். ஆரம்பத்தில் ஒரு பிரபு குடும்பத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் இயேசுவை கண்டு கொண்ட பிறகு அவர் தன் வாழ்வை மாற்றி கொள்கின்றார். பிச்சை எடுத்து தன் உணவை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கவும் ஏழைகளுக்கு பயந்து கொடுக்க பிச்சை எடுக்க அவர் துணிந்தார். மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மிக மோசமான நிலையில் இருக்கின்ற எல்லாரையும் அவர் கண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஒரு செவிலியராக பணி செய்தார். செவிலியராக, மருத்துவ உதவியாளராக பணி செய்தார். அதே சவேரியார் இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது, கப்பலில் வருகின்ற பொழுது பாவிகளோடு அவர் தங்கியிருக்கின்றார். பேசுகின்றார். ஒரு பாவி மனம் மாற மறுக்கின்றான். அந்த பாவி மனம் மாறுவதற்காக தன்னை பரிகார பலியாக்கி கொள்கிறார். சாட்டையால் தன்னை அடித்து கொள்கின்றார். அதை பார்த்த அந்த மனிதன் மனம் மாறுகின்றான். ஒவ்வொரு ஆட்சம் பெற்று புனிதனாக மாறுகின்றார். ஒரு நல்ல மனிதனாக மாறுகின்றான். இப்படி வந்த சவேரியார் கோவாவில் இறங்கி, கோவாவில் இருக்கின்ற அங்கே இருந்த போர்த்துக்கல் மக்களுக்கு அவருடைய ஆன்மீக வாழ் மிக மிக மோசமாக இருந்ததை கண்டு அவர்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மாறுகின்றார் அந்த போர்த்துகீச கிறிஸ்தவ மக்களுக்கு. அதே போன்று அங்கிருந்த கல்லூரிகளில் ஒரு பேராசிரியராக இருந்து அவர்களுக்கு போதிக்கின்றார். தமிழ்நாட்டுக்கு வருகின்றார். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர் ஒரு நமது பகுதியெல்லாம் பஞ்சு மிட்டாய் வைக்கிற பார்த்துருக்கீங்க, மணி அடிச்சுட்டே பஞ்சு மிட்டாய் அதை பார்த்து எல்லாம் ஓடி வருவாங்க. அதே போன்று பஞ்சு மிட்டாய் ஒரு வியாபாரி போன்று மணி அடித்து கொண்டு சென்று சிறுவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். சிலுவை அடையாளத்தை வரைய கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை, மங்களவாத ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார்.
நம்பிக்கை அறிக்கையை கற்றுக் கொடுக்கின்றார். அதனுடைய பெற்றோரை அவர் கற்றுக்கொள்கிறார். அவர் தாகம் இன்னும் தீரவில்லை. அவர் இன்னும் பல நாடுகள் கீழே நாடுகளுக்கெல்லாம் சென்று இயேசுவை அறிவித்து கொண்டே செல்கின்றார். அதே போன்று தூத்துக்குடி மக்கள் மீனவர்கள் பெரிதும் துன்பத்திற்கு உள்ளான பொழுது, முகமதியர்கள் அவர்கள் பெரிதாக நசுக்கப்பட்ட பொழுது அவர்கள் பரிந்து பேசி ஒரு சமூக வீரராக, செயல்பாட்டாளராக அந்த மீன மக்களுக்கு துணை நின்று அவருடைய தொழிலுக்கு எவ்விதமான பங்குமில்லா பார்த்து கொள்கின்றார். இதே போன்று அவர் வந்தது ஒரு போர்த்துகல் அரசுடைய பிரதிநிதியாகவும் திருத்தந்தையின் தூதராக வந்தவர் இன்னும் கீழே நாடுகளுக்கு செல்ல அவர் விரும்புகின்றார். ஜப்பானுக்கு செல்ல விரும்பினார். அங்கு ஒரு சாதாரண மனிதராக போகின்றார். அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அரசனிடம் மீண்டும் தன்னை ஒரு அரச பிரதிநிதியாக தன்னை மாற்றிக்கொண்டு சிறந்த காணிக்கையில் பொருட்களை பரிசுகளை எடுத்துக்கொண்டு கொடுத்து அங்கே தனது நற்செய்தியை அறிவிக்கின்றார். இப்படித்தான் அவரோட நற்செய்தி பரவியது, எல்லாரும் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இன்னும் எனது நற்செய்தியை கொண்டு சொல்ல வேண்டும். எனக்குள் வாழ்கின்ற இயேசுவை பவுல் சொல்வார், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார் என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு. அதே சிந்தனையை இந்த சபையினர் கொண்டு வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்கின்ற இயேசுவை நான் எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆன்மா பற்றி எரிய ஆரம்பித்தது. அதன் விளைவுதான் அவர் எங்கே செல்கின்றார்? சீனாவுக்கும் சென்று இரும்பு சோர்வடைந்த அந்த இரும்பு நாட்டுக்குள் சென்று நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று வாணிக கப்பலில் செல்ல ஒரு சரக்கு பெட்டகமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஆகிய சாட்சியத்தை காத்திருக்கின்றார். கடவுள் அவர் கூறுகின்றார், நன்று நன்று நல்ல பழியாளரே, நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியதாய், நீ இப்பொழுது உன் தலைவருடைய மகிழ்ச்சி பங்கு கொடு என்று அவரை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் எல்லாமானவர் அவருடைய ஆன்மா பற்றி எறிந்தது இயேசுவை அறிவிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு 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 கிறிஸ்தவ சகோதரனும் சகோதரியும் இந்த நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். திருமுழுக்கு அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். நான் இயேசுவை அறிவிப்பேன். எந்த இயேசுவை? இறந்தும் எனக்காக இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு அறிவிப்பேன் என்று நாம் சான்று பகர திருமுழுக்கை பெற்றுக்கொண்டோம். நாம் இயேசுவை அறிவிக்க வேண்டும். ஆனால் நமது உள்ள எப்படி இருக்கின்றது? எதில் பற்றி இருக்கின்றது? பதவியில் பற்றி இருக்கின்றது, பணத்தில் பற்றி இருக்கின்றது, பொறாமையில் பற்றி இருக்கின்றது. பதவியில் இன்னும் இன்னும் எல்லாம் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு என்று அந்த உலக சிந்தனைகளில் தான் நாம் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆன்ம தாகம் நம்மில் எழ வேண்டும். ஆன்ம நான் மீட்க வேண்டும், நற்செய்தி சொல்ல வேண்டும். நற்செய்தி எப்படி சொல்வது? நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் நற்செய்தி சொல்ல வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் நாம் சவரையர் போன்றோ பவளை போன்றோ நாம் சென்று பிரசங்கிக்க முடியாது இன்றைய சூழ்நிலையில். ஆனால் அதைவிட மேலான சிறப்பான வழி நமது அன்றாட வாழ்க்கை, என் வாழ்க்கை முறை. நான் சந்திக்கின்ற பொழுது இயேசுவில் சந்தித்து அவர்களுக்கு நான் நோயாளிகள் சந்திக்கின்ற பொழுது ஆறுதல் சொல்லுகின்றவன், நலமாக இரு என்று சொல்கின்றது ஒரு பெரிய நற்செய்தி. சந்தோஷமாக இயேசு உங்களை அன்பு செய்கிற என்று சொல்வது ஒரு சிறந்த நற்செய்தி. ஏழைக்கு உதவி செய்து ஒரு சிறந்த நற்செய்தி. ஆடை கொடுப்பது ஒரு சிறந்த நற்செய்தி. நோயாளியை பார்க்கின்ற பொழுது அவர் சொல்வது நற்செய்தி. மன்னிக்கின்றது ஒரு நற்செய்தி, சிறந்த அடையாளம். நேசிப்பது எல்லாவற்றையும் மேலான அடையாளம். அன்பு செய்வது எல்லாரையும், மனைவி அன்பு செய்யணும், கணவனை அன்பு செய்யணும், குழந்தைகள் அன்பு செய்யணும், எல்லாரையும் பார்க்கின்ற எல்லாரையும் அன்பு செய்வது. யாரையும் வெறுக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. கடவுள் படைத்த எந்த ஒரு மனிதனை வெறுக்காமல் அன்பு செய்வதுவே நற்செய்தியின் சிறந்த பண்பு. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் சவரையாரை போன்று நற்செய்தி அறிவிக்க ஆவல் கொள்வோம். நாம் இதை பற்றி எறியட்டும். அவர் கற்றுக் கொடுத்த நேசத்தை நாம் கற்றுக்கொள்வோம். சிறந்த முறையில் நற்செய்தி கடவுள் நம்முடைய நம்மை வழிபடுத்துவாராக.